Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 527 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்ம எவ்வளவோ பேய் கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய சேனல்லே எவ்வளவோ பேய் கதைகளை நீங்க கேட்டிருக்கீங்க. ஆனா இந்த புராண பேய் கதைகளுக்கு உண்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரியுமா? அது ஒரு தனி விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புராண பேய் கதைகளை கேட்கும்போது, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேய் கதைகளை கேட்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா உண்டாகுங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பேய் கதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. வெல், இந்த ஒரு நிகழ்வை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு யூகேலேருந்து, அதாவது லண்டன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் யூகேவை சேர்ந்த ஒரு பிரஜை தான். ஆனால் அவங்க எப்படி அவங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய லவ் ஸ்டோரிங்க. ஸோ அவங்களுடைய பாட்டி எமிலி இருக்காங்க இல்லையா, எமிலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காங்க, அதாவது இந்தியாவுக்கு வந்திருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ வரும்போது அவங்களுடைய ஃபியூச்சர் ஹஸ்பண்டை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரோஸோடைய தாத்தாவை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் உண்டாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. திருமணம் செஞ்சுட்டதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு லண்டனில் செட்டில் ஆயிட்டாரு. ஆனால் என்னதான் லண்டனில் ஒரு செட்டில் ஆனாலும் தன்னுடைய தாய்மொழியை மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளைகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவருடைய பேத்தியான ரோஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க கற்றுக் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லாவே பேசுகிறாங்க. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பேசினாங்க, விச் ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். ஏன்னா அவங்க யூகேல இருக்காங்க, அவங்களுடைய இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்குது. ஆனால் ஈக்குவலி அவங்களுடைய தமிழ் ஆக்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தமிழை விட ரொம்ப தூயமான ஒரு தமிழாக வந்து பேசுகிறாங்க. ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது, கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்க நம்மளுடைய சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நிகழ்வு எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடி, 60-65 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்றாங்க. ஸோ எமிலி அவங்களுடைய பாட்டிக்கு நடந்த நிகழ்வு தான். இந்த எமிலி வந்து என்ன அவங்களுக்கு ஒரு ஜாப்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ அந்த காலத்திலிருந்தே இந்த ஜேர்னலிசம் அப்படின்றதுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எதை பற்றியெல்லாம் விசாரிப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபேக்காக இப்போ வந்து வீடியோஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் ஃபேக்காக ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஆர்டிக்கல் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அவங்களுக்கு இதனால நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரச்சனையாக வந்திருக்கு. அந்த ஒரு பிரச்சனையை பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல், எமிலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்ட்டு இதை பற்றியெல்லாம் பிலீவ் பண்ண மாட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் சயின்ஸு, மக்களுடைய மனசு, இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள், இந்த கோஸ்ட் இருக்குது, பேய் இருக்குது, இந்த இடத்துல ஆன்மா இருக்குது, இவங்க வந்து பொசஸ் ஆகிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காதான். இன்ஃபேக்ட் வந்து பேய் பிடிச்சி ஆடுறவங்கள பார்த்தா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு மென்டல் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைப்பாங்களாம். ஸோ இப்படி தான் அவங்க வந்து வளர்ந்த விதம். ஸோ அரௌண்ட் ஒரு 20-21 இயர்ஸ் இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கல்யாணமும் ஆகலை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இந்தியாவுக்கும் வரலை. ஸோ அந்த 21 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இங்கிலாண்டில் பழைய கேசிலெல்லாம் இருக்கும். கேசில் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாளிகை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ நம்ம ஊரில் மாளிகை அப்படின்னுவோம், அங்கெல்லாமே வந்து கேசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய கேசில் எல்லாமே இருக்கான். அதில் ஒரு கேசில் வந்து பேர் சொல்ல விரும்பலை, பேர் சொல்ல வேணான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ரோஸ். ஸோ அதனால் நான் பேர் சொல்லலை. இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பழைய மாளிகைன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த ஒரு கேசலில் வந்து நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலை பார்த்த உடனே இவங்க சிரிக்கிறாங்க. என்னடா இது, இந்த இடத்துல பேய் இருக்குது, பூதம் இருக்குது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக அந்த கேசலோடைய ஒரு ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா,
பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஒரு கேசலில் ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்ததாகவும் அந்த குடும்பத்தில் ஒரு பெண் ஒரு டீனேஜ் கேர்ள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ பிரண்ட் அந்த பெண்ணுடைய பேர். அந்த பிரண்ட் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மர்மமான முறையில் இறந்துமே போயிட்டாங்க. அவங்க இறந்து போயிட்டு அடுத்த ஒரு சில மாதங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க மர்மமான முறையில் வந்து இறந்து போனாங்க. அவங்க எல்லாரும் இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய தாத்தா ஒருத்தர் இருக்கார். அதாவது பிரண்ட்டுடைய தாத்தா ரொம்பவும் வயசானவர், கிட்டத்தட்ட ஒரு 90 வயசு இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அவர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வாழ்ந்து வந்திருக்காரு, இப்போ வரைக்குமே வாழ்ந்துட்டு வர்றாரு. ஸோ அவர் மட்டும்தான் அந்த கேஸிலேயே வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த கேஸில் யாருக்காவது ஃப்ரீயாகவே எழுதி கொடுக்கறதுக்கும் கூட அவர் தயாராக இருந்திருக்காரு. ஆனால் அந்த கேஸில் வாங்குறதுக்கு யாருமே தயாராகலை. இதை பற்றி தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை பார்த்த உடனே இதை வந்து கிராஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இது வந்து ஒரு உண்மை கிடையாது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லி எமிலி வந்து முடிவெடுக்கிறாங்க. ஸோ அவங்க உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தாத்தா இருக்கார்ல, அந்த 90 வயசு தாத்தா, அவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவரை போய் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் உங்களை வந்து உங்கள் கேசலுக்கு வரப்போகிறேன், ஒரு 2 நாள் உங்களுடைய கேசலில் தங்க போகிறேன், தங்கிட்டு இந்த இடத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த அமானுஷ நிகழ்வுகளெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அவருமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் அந்த இடத்துல அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது உண்மை, என்னுடைய பேத்தி பிரண்ட்டுடைய ஆன்மா இது வரைக்கும் அந்த கேசலில் இருக்குது அப்படின்றதும் உண்மை, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் வாங்க, ஆனால் நம்பாமல் வராதிங்க, ஏன்னா நம்பாமல் வந்தால் அந்த இடத்துல நிறைய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. ஆனால் எமிலிக்கு தான் எதுலேயுமே நம்பிக்கை இல்லையே, என்னங்க நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஐ எம் கான்ஃபிடென்ட், நான் என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வராங்க. ஓகே, ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ஒரு வீக்கெண்ட், ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து நான் அந்த கேஸில் உங்கள் கூட வந்து தங்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரும் இன்வைட் பண்ணுறாரு. இவங்க ஃப்ரைடே ஈவினிங் வந்து அந்த கேசலுக்கு வந்து போகிறாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம், என்ன ராயலாக இருக்குது, இதை ஃப்ரீயாக எழுதி கொடுக்குறேன்றான் இந்த மனுஷன், இதை வாங்குறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த ஒரு கேசலுக்குள்ளே இவங்க என்டர் ஆகிறாங்க. என்டர் ஆன உடனே இவங்களை பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க. அங்கே நிறையா ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு தனி விதமான ஒரு மரியாதை கிடைக்குது. அந்த தாத்தாவுமே வராரு. தாத்தாவுமே வந்து இவங்க கிட்ட வந்து பேசுகிறாரு, ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. வாங்க இந்த கேஸில் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக நடக்கிறாருங்க. ஒரு ரூமாக வந்து சுற்றி காட்டுறாரு. ஏன் ஒரு ரூமாக சுற்றி காட்டுறாரு அப்படின்னா, எமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஒரு ரூம் தேவைப்பட்டது. ஒரு பிரம்மாண்டமாக லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரி ஒரு ரூமில் நான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. உங்களுக்கு எந்த ரூமில் ஸ்டே பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ அந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவர் ஒரு ரூமாக வந்து காட்டுறாருங்க. சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் சுற்றி இருப்பாங்க, அவ்வளோ பெரிய கேசல். ஸோ சுற்றி பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ரூம் வந்து பிடிச்சிருக்குங்க. அந்த ரூம்லேயே நான் தங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருடைய ஃபேஸ், அதாவது அந்த தாத்தாவுடைய ஃபேஸ் வந்து மாறுது. ஏன் உங்களுடைய ஃபேஸ் மாறுது அப்படின்னு சொல்லி எமிலி இந்த தாத்தா கிட்ட கேட்குறாங்க. இல்லை, இந்த ரூம் வந்து என்னுடைய பேத்தி பிரண்ட்டுடைய ஒரு ரூமு, அவளுடைய ரூமில் வேறு யார் தங்குறதும் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுதான் எனக்கு தேவை, ஏன்னா இந்த பிரண்ட்டுடைய ஆன்மா தான் இந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் நான் தங்குவேன், அந்த ஆன்மாவை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இல்லைம்மா வேணாமா அப்படின்னலாம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க வந்து எதுவுமே கேட்கல. இல்லை நான் இங்கே தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே நீங்கள் தங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி அவருமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுதுங்க. நைட் வந்து பார்த்திங்கன்னா எமிலி டின்னர் சாப்பிட்றாங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு சரி போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரூம் இருக்கு இல்லையா, பிரண்ட்டுடைய ரூம், அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க. பெட்டு பார்க்குறாங்க. பெட்டு பார்க்கும்போது அவ்வளோ லக்ஸூரியஸான ஒரு பெட்டு, அந்த மாதிரி ஒரு பெட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. உட்காடுறாங்க, சர்ன்னு உள்ளே போகிறாங்க. அவ்வளோ அளவுக்கு சாஃப்டான ஒரு ராயல்னஸ்னால் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த பெட்டில் உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே பயங்கர ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீலிங். அப்படியே அந்த பெட்டில் வந்து படுக்கிறாங்க. படுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூங்கிடுறாங்க. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பெட் அது. ஸோ படுத்த உடனே தூங்கிடுறாங்க. இவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 11-12 மணி இருக்கும் நைட்டு அப்படின்றாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு யாரோ க்ரீப்பியான ஒரு சவுண்ட், அதாவது கதற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து அவங்களுக்கு கேட்குது. அதுக்கப்புறம் யாரோ அவங்களுடைய காதில் வந்து விஸ்பர் பண்ணுற மாதிரி, அதாவது கொஞ்சம் முணுமுணுக்கிற மாதிரி, அப்படி பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து அவங்களுக்கு கேட்குது. அவங்களுடைய தூக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப் ஆகி கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழித்த உடனே தான் அவங்களுக்கு இன்னொரு சவுண்டுமே கேட்குது. அதாவது அவங்களுடைய ரூமுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா யாரோ லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. இந்த டைமில் யாரா நடந்துக்கிட்டு இருக்கிறது
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோவப்பட்டுட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு அவங்களுடைய டோருக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போய் பார்த்தா வெளியே அந்த நடக்கிற சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட் இவங்க டோரை ஓப்பன் பண்ண உடனே அந்த சவுண்ட் வந்து அப்படியே வந்து நின்றுதுங்க. இவங்க பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில், அதாவது படிக்கட்டு வந்து பெரிய படிக்கட்டு இருக்குது, மேலே ஏறி தான் போயிடும். ஸோ அந்த படிக்கட்டில் பார்க்குறாங்க இருட்டாக தான் இருக்குது. சின்ன சின்ன லைட் அங்கங்கே தூரத்தில் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. சரி யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு ஹால்வே மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த ரூமுக்கு வெளியே நடந்து போகிறதுக்கு ஒரு ஹால்வே மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து இவங்க நடக்கிறாங்க. யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டில் யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. என்னடா இது யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது, ஒருவேளை நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்பணுன்றதுக்காக தான் வந்து இது மாதிரி வேலைகள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி இவங்களோட ஐடியா. ஸோ இவங்க மெதுவாக அந்த படிக்கட்டில் இறங்கி போகிறாங்க. யாருன்னு கேட்டுக்கிட்டே போகிறாங்க. படிக்கட்டில் இறங்கி போயிட்டு பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாருமே கிடையாது, எந்த விதமான ஒரு சவுண்டுமே கிடையாது, அட்டர் சைலன்ஸு. சரி நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு சோஃபா இருக்குது, இந்த சோஃபாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காடுறேன். 10 நிமிஷம் உட்காந்துட்டு நான் வந்து பார்க்குறேன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை பயம்படுத்துகிறவங்க கண்டிப்பாக திரும்பியும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க பயம்படுத்துறதுக்கு. ஸோ அப்படி பயம்படுத்தும் போது நான் அவங்கள கையும் களவுமாக பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே சாஞ்சி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. கண்ணை வந்து பார்த்திங்கன்னா மூடி இருக்காங்க, ஆனால் கண் ஆக்சுவலாக மூடல, லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஏதாவது என்ன நடக்குதா, ஏதாவது சவுண்டு வந்தால் கரெக்டாக கண்ணு முழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருக்காங்க. திரும்பியும் அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சத்தம் வந்து கேட்குது. யாரோ லெஃப்ட் டு ரைட் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. இவங்க கண்ணை முழிச்சு யாரா ஓடுறது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. இந்த மூமெண்ட் இவங்க கண்ணை ஓப்பன் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு நிசப்தம், ஒரு பயங்கரமான ஒரு சைலன்ஸ். இவங்க உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு திரும்பியும் வந்து அப்படியே பார்க்குறாங்க. திடீர்னு இவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து ஹாய் எமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணுடைய குரல் வந்து கேட்குது. இந்த ஹாய் எமிலி அப்படின்ற ஒரு குரல் இவங்களுடைய காதில் கேட்ட உடனே இவங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா ஃபுல் இருட்டு இருக்குது. அந்த இடத்துல இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறது கூட யாருக்குமே தெரியாத லெவலுக்கு தான் அந்த இடத்துல லைட் இருக்குது. அந்த டைமில் இவங்களுடைய காது பக்கத்தில் வந்து யார் ஹாய் எமிலி, அதுலேயும் ஒரு பெண் வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அந்த முதியவர், அந்த 90 வயசு முதியவர் மட்டும்தான் இருந்தார். அவர் பேர் மிஸ்டர் ஜெர்கின்ஸ். ஸோ அவர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் அந்த லேடி ஸ்டாஃப்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிடுவாங்களாம். அந்த கேஸில் அந்த முதியவர் அப்புறம் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க இப்போ. அப்படி இருக்கும்போது அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்ப ஆரம்பிக்குது. திரும்பி பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த படிக்கட்டில் யாரோ ஏறி போகிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. யாரா படிக்கட்டில் ஏறி போகிறது அப்படின்னு சொல்லி படிக்கட்டையே பார்க்குறாங்க. படிக்கட்லேயும் யாருமே இல்லை. இப்போ தான் இவங்களுடைய மனசுக்குள்ளே லைட்டாக டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, படிக்கட்டில் ஏறி போகிற சவுண்ட் வந்து கிளியராக கேட்குது, நான் அந்த படிக்கட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் அந்த படிக்கட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாருமே இல்லையே, அப்படின்னா இந்த ஊரில் பேசிக்கிறதுலாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் இவங்களுடைய மனசுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குது. ஆனால் இவங்களே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சேச்சா அப்படிலாம் இருக்காதுப்பா, என்ன இது சும்மா நம்மளுடைய மைண்டே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரிக்கி கேம்லாம் விளையாடுது, நம்மளை வந்து நம்ப வைக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாங்க, நம்ம நம்பக்கூடாது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப இவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து யாரோ ஒரு பெண் சிரிக்கிற மாதிரியும் ஹாய் எமிலி அப்படின்னு சொல்லி லவ்லியாக பேசுகிற மாதிரியும் ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த வாய்ஸை கேட்ட உடனே இவங்க திரும்பி பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. பின்னாடி ஒரு செவுரு தான் இருக்குது. என்னடா இது பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. சரி நம்ம ரூமுக்கே போகலான்னு சொல்லி கரெக்டாக அந்த படிக்கட்டு மேலே காலில் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைக்கும்போது யாரோ படிக்கட்டில் உருண்டு விழுந்தால் எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. இவங்க கையில் இருக்கிற டார்ச் லைட்டை டப்புன்னு அடிக்கிறாங்க. அடித்து பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் யாரோ உருண்டு உருளுற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படியே இவங்களுடைய ரூம், அந்த படிக்கட்டு ஏறணுன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஹால்வே இருக்கும். ஹால்வேக்கு பின்னாடி அவங்களுடைய ரூம் இருக்கும். ரூமுடைய கதவுகளுக்கு முன்னாடி யாரோ நிற்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இவங்களுக்கு தெரியுது. யாரா நிற்கிறதுன்னு பார்த்தா ஒரு வெள்ளை கலர் கவுன் மட்டும் இவங்களுக்கு கிளியராக தெரியுது. ஒரு லேடியோடைய ஃபிகர், பெரிய முடி வந்து வச்சிருக்கு, வெள்ளை கலர் கவுன் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறத எமிலி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்த அப்படியே பார்க்குறாங்க. ஹூ இஸ் தட் அப்படின்னு சொல்லி டார்ச் அடிக்கிறாங்க. டார்ச் அடித்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது.
என்னடா இது நம்மளுடைய மைண்டு நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறோமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டவுட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி இவங்களுடைய ரூமுக்கும் போயிடுறாங்க. ரூமுக்கு போன உடனே திரும்பியும் இந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு நிகழ்வுகளும் நடக்கலை. அதுக்கப்புறம் அவங்க நல்லா தூங்குறாங்க. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பாங்க. அதிகாலை ஒரு 4 மணி இருக்கும். திரும்பியும் அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு கதறல் சத்தம் வந்து கேட்குது. அந்த கதறல் சத்தம் எப்படி கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு பொண்ணு கதறிக்கிட்டே அந்த ஹால்வே, இவங்களுடைய ரூமுக்கு வெளியே ஒரு ஹால்வே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹால்வேல கதறிக்கிட்டே ஓடுனா எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அவங்களுடைய கதறல் சத்தமும் கேட்குது, ஓடுற சவுண்டுமே கேட்குது. இந்த ஒரு சவுண்டை கேட்ட உடனே இவங்க வந்து டிக்குன்னு எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே இவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து யாரோ திரும்பியும் முணமுணக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குது. என்னடா இது தூங்கவே விட மாட்டுறாங்க, 5 மணி நேரம் ஆகிடுச்சு. டைம் பார்க்குறாங்க ஒரு 4-4:30 மணி இருக்கும். என்னடா இது இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்கே, தூங்கவும் விட மாட்டுறாங்க, யாரோ உண்மையிலேயே ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க எழுந்து கோவத்தோடு வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வெளியே யாருமே கிடையாது. போங்கடா இதே மாதிரி தான் நான் ப்ராங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இதுக்கப்புறம் தூக்கமும் போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கம் வரல. இவங்களுடைய ரூமுக்குள்ளே இருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு இவங்க வந்து உள்ளே இருக்காங்க. உள்ளே அந்த ரூமில் வந்து ஒரு புக்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் நிறையா பொம்மைகள் எல்லாம் இருந்தது. கபோர்ட்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரூம் சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க வந்து மெதுவாக ஒரு புக்காக எடுக்கிறாங்க, வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டில் வந்து கையை வைக்கிறாங்க. கபோர்டில் கையை வச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா சருகுன்னு உள்ளே போகுது. என்னடா இது கபோர்டு நகருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி தள்ளுறாங்க. பார்த்தா அது வந்து ஆக்சுவலாக கபோர்டு மாதிரி, ஆனால் கபோர்டு கிடையாது. அது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ரூம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அந்த சீக்ரெட்டான ரூமுக்கு போகிற வாசல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கபோர்டு. ஸோ வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே அது கபோர்டாக தான் தெரியும். ஆனால் கையை வச்சு தள்ளினா அது டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. இதை பார்த்த உடனே இவங்க ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவையாக பார்க்குறோம். சரி உள்ளே போய் பார்க்கலாம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய டார்ச் லைட் எடுக்கிறாங்க. ஒரு பழைய டார்ச் லைட்டை எடுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி படிக்கட்டுகள் போகுது. என்னடா இது பேஸ்மெண்ட் மாதிரி படிக்கட்டுகள் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெதுவாக உள்ளே இறங்குறாங்க. உள்ளே அகெயின் ஒரு இருட்டு வந்து இருக்குது. அப்படியே பேஸ்மெண்ட் படிக்கட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு விதமான ஒரு டஸ்ட் ஸ்மெல் வந்து வருது. ஏன்னா வெளியே ரூம் எல்லாமே பக்கம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஏரியா. இந்த சீக்ரெட் ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல வேலை பண்ணுறவங்களுக்கு கூட தெரியாது போல் இருக்குது. நார்மலாக அந்த கபோர்டு வந்து எப்பயுமே லாக்கான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு க்ளூ இருக்கும், அதை ஒரு பட்டன் மாதிரி அது தட்டினா தான் வந்து அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் எப்படி அந்த கபோர்டு இவ்வளோ ஈஸியாக திறந்தது அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு பழைய ஆட்டிக், அதாவது ஆட்டிக்னால் வந்து வீடுகளுக்கு மேலே பரணம் இருக்கும் இல்லையா, அது வந்து ஆட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து தேவையில்லாத பொருள்கள் எல்லாம் போட்டு வைப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு பேஸ்மெண்ட் கட்டி வச்சுருக்காங்க. இது ஆட்டிக் கிடையாது, ஒரு பேஸ்மெண்ட்டு. என்னன்னா இது மாதிரி தேவையில்லாத பொருள்லாம் போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் பார்க்குறாங்க. அந்த சைடில் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசா சேர் வந்து இருக்குங்க. அந்த சேர் வந்து அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. இவங்க லைட் அடிக்கிறாங்க. அப்படியே அந்த சேரை பார்க்குறாங்க. சேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சேர் வந்து இருக்குங்க. அந்த சேரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் ஓப்பனில் இருந்தது இல்லையா, டோரை வந்து யாரோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு அந்த டோருடைய சவுண்ட் வந்து கேட்குது. யாரா இது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அதே வெள்ளை கவுன் போட்டுக்கிட்டு ஒரு பெண் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவங்க குடுகுடுன்னு ஓடுறாங்க. படிக்கட்டு மேலே ஏறி ஓடும்போது அந்த பொண்ணுமே வெளியே ஓடிடுச்சு. இவங்களும் வெளியே ஓடிடுறாங்க. வெளியே ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்லை. என்னடா இது, அந்த பொண்ணு வந்து தான் நம்மளை விளையாடுதோ நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டோரை லாக் பண்ணுறாங்க. அந்த ஒரு சேரை வந்து மறந்துட்டு இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படியே ஒரு 6 மணி 6:30 மணி ஆகுது. எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ அந்த தாத்தாவுமே எழுந்து வெளியே வர்றாரு. அவர் வந்து கேட்குறாரு, என்னம்மா நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா தூங்குனேங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நல்லா தூங்குனியா, உனக்கு எதுவுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏதோ நடக்கணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே பேசுகிறீங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலைங்க, ஹேட் அ குட் ஸ்லீப் அப்படின்றாங்க. ஏன் ஓகே நல்லா தூங்கினா சந்தோஷம் தான், சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றதுக்கு வந்து போகிறாங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இவங்க ரொம்ப டயர்டாக இருக்குது, சரி திரும்பியும் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி போய் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா தூங்குறாங்க. ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு, அதாவது மத்தியான வேலை 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் அதே மாதிரி ஒரு க்ரீப்பியான ஒரு சவுண்டு, கதறிக்கிட்டே ஓடுற மாதிரி அந்த சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்குதுங்க. அந்த சவுண்டில் தான் இவங்க வந்து கண் விழிக்கிறாங்க. கண் விழித்த உடனே திரும்பி வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, இங்கே யாராவது கத்துனாங்களா ஓடினாங்களா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்காக இவங்கள பார்க்குறாங்க. என்ன கத்துனாங்களா ஓடினாங்களான்னு கேட்குறீங்க,
இல்லை அந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நைட்டு தானே நடக்கும், என்ன இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது நைட் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நைட்டு வந்து அந்த பிரண்ட்டுடைய ஆன்மா தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால தான் நைட் யாருமே இந்த கேசலில் ஸ்டே பண்ண மாட்டோம், அந்த தாத்தா ஜர்கின்ஸ் இருக்கார்லையே அவர் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா இது நைட்டுமே நடக்குமா, இப்போயே எனக்கு கேட்குது அப்படின்றதுக்கப்புறம் சரி நான் உள்ளே போகிறோமா, அப்படியே அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குல்லையே அந்த ஷெல்ஃப் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பியும் இவங்களுடைய காதுகளுக்கு பக்கத்தில் ஹாய் எமிலி அப்படின்னு சொல்லி அந்த சவுண்ட் வந்து கேட்குது. இந்த ஹாய் எமிலி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிக்க ஆரம்பிக்குது. என்னடா திரும்பியும் எமிலின்றாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே கிடையாது. ஒரு புக்காக இவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து திரும்புதுங்க. அதாவது ஒரு 3 செக்ஷன் கபோர்டில் இருந்திருக்கு. இந்த செக்ஷனை ஓப்பன் பண்ணால் தான் அந்த ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சீக்ரெட் ரூம் வந்து போகிறாங்க. அந்த ஒரு சேரை பார்த்தாங்க இல்லையா, அந்த ஒரு சேரை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு செக்ஷன் இருக்குது, இது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இவங்க இங்கே நின்று வந்து புக்கை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடில் இருக்கிற அந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. என்னடா இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் வந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக டாய்ஸ், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பொம்மைகள், கலரான பொம்மைகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மை ஷோரூமுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு. அப்படியே ஒரு பொம்மைகளாக எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துலையும் ஒரு கபோர்டு இருந்திருக்கு. அந்த கபோர்டை தொட்ட உடனே அந்த கபோர்டுமே ஓப்பன் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்ரெடி இவங்க ஒரு ரூமுக்குள்ளே இருக்கிற ஒரு சீக்ரெட் ரூமுக்கு வந்திருக்காங்க. அந்த ரூமில் இருக்கிற கபோர்டை தொடுறாங்க. அந்த ரூமில் இருக்கிற கபோர்டை தொடும்போது அதுக்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. என்னடா இதுக்கு பின்னாடியும் ஒரு சீக்ரெட் ரூமா, பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கே, சூப்பர் வாவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போகிறாங்க. சீக்ரெட் ரூமுக்குள்ளே போனது தான் இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போன உடனே யாரோ இவங்களுடைய முகத்தை மூடின மாதிரி, இவங்களுடைய மூச்சை வந்து அடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இவங்களுக்கு. இவங்களால மூச்சு விட முடியல, சஃபகேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னே இவங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நல்லா டீப் ஸ்லீப்பில் தான் இருந்திருக்காங்க. நைட்டு ஒரு 12 மணி அளவில் தான் இவங்களுடைய கண் வந்து மிளிச்சிருக்காங்க. 12 மணிக்கு மிளிச்சு பார்த்துருக்காங்க. என்னடா இது, இந்த ரூமுக்குள்ளே வந்தோம், யாருமே தேடலையா நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. டோர் வந்து லாக்டாக இருக்குது. என்னடா இது டோர் லாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில் ஒரு டார்ச் லைட் வந்து இருந்திருக்கு. அந்த டார்ச் லைட் வச்சு இவங்க அந்த பொம்மைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பொம்மைகள் இருக்கும் இல்லையா, அந்த பொம்மைகளெல்லாம் வைக்கப்பட்ட இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸ் என்னடா இது ஒரு சீக்ரெட் பாக்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பாக்ஸை பார்க்குறதுக்கே ரொம்பவும் அழகாக இருந்தது. ஒரு ஜுவல் பாக்ஸு, அந்த ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருந்தது. இந்த ஜுவல் பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லாக் வந்து இருக்குங்க. அந்த லாக்கை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சாவி தேவைப்படும். அந்த சாவி எங்கே போய் தேடுறது, பாக்ஸையும் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் அந்த பாக்ஸுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் லைட்டை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு கபோர்டு இருந்தது அந்த ரூமுக்குள்ளே. அந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டியாக ஒரு பாக்ஸ் இருந்தது. என்னடா அது எம்டியாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்டியான இடத்துல போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாவி இருக்குது. இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த சாவி இந்த பாக்ஸோடையது தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சைஸ் வந்து சின்னதாக இருந்தது. ஸோ சாவி எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே பாக்ஸுக்குள்ளே நிறையா லெட்டர்ஸ் வந்து இருக்குது. அதாவது யாரோ எழுதின மாதிரி லெட்டர்ஸ் இருக்குது. என்னடா இது இவ்வளோ லெட்டர்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு அப்போ தான் பயம் அப்படின்னா என்னென்னு தெரிய ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா அந்த லெட்டர் யார் எழுதியிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பெண் இறந்து போனாங்கன்னு சொன்ன இல்லையா, பிரண்ட், அந்த ஆன்மா தான் அந்த லெட்டரை எழுதியிருக்குங்க. அந்த ஆன்மா ஆனால் அந்த லெட்டரை யாருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா எமிலிக்கு தான் அட்ரஸ் பண்ணியிருக்கு. லெட்டருடைய ஸ்டார்டிங்கே இப்படி தான் இருந்திருக்கு, ஹாய் எமிலி அப்படின்னு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பெண் இறந்து போன நாளைக்கு என்னென்ன நடந்தது அப்படின்ற ஒரு டீட்டெயிலுமே அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்ததுங்க. இந்த மாதிரி நான் என்னுடைய ரூமில் இருந்தேன், என்னுடைய ரூமில் இருந்து என்னுடைய சீக்ரெட் ரூமுக்கு போனேன், ஆட்டிக் மாதிரி இருக்கிற ரூம் சொன்னேன் இல்லையா, அந்த ரூமுக்கு போனேன். அந்த ரூமில் இருக்கிற சேர் மேலே யாரோ உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி, ஒரு கருப்பான உருவம் உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி, அந்த உருவம் வந்து அந்த சேரை வந்து ஆட்டிக்கிட்டே இருந்தது. அந்த உருவத்தை பார்த்து பயந்து நான் ரூமை விட்டு வெளியே ஓடி வந்தேன். வெளியே ஓடி வந்து என்னுடைய பொம்மை இருக்கிற ரூமுக்குள்ளே போயிடலாம், அங்கே வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரூமுக்குள்ளே
வந்தேன். இந்த ஒரு ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விண்டோ இருக்கும். அந்த விண்டோக்கு வெளியே யாரோ நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. யாரா நின்றுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த விண்டோக்கு பின்னாடி பார்த்தா அதே ஃபிகர், அதாவது அந்த சேரில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருந்த அதே ஒரு கருப்பான உருவம் அந்த விண்டோக்கு வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த உருவத்தை பார்த்த உடனே என்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே கடகட நடுங்க ஆரம்பிச்சது. பயத்தில் இந்த இடத்துலேருந்து ஓடலான்னு திரும்பும்போது பின்னாடி இருந்து யாரோ என்னுடைய மண்டையில் அடித்தாங்க. அப்படியே நான் வந்து இறந்து போனதுக்கப்புறம் என்னுடைய உயிரற்ற உடலை அவங்க வந்து இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போயிட்டு இந்த கேசலுடைய கார்டன் இருக்குல்லையா, அந்த கார்டன்லேயே வந்து என்னை புதைச்சிட்டாங்க. ஆனால் அடித்தது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருந்ததுங்க. இந்த லெட்டருக்கு அப்புறம் இன்னொரு லெட்டர், பின் குறிப்பு அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ரீட் த ஃபுல் ஸ்டோரி பிஹைண்ட் த லெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. என்னடா அது பின் குறிப்பெல்லாம் எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை திருப்பி பார்க்கும்போது ஒரு சென்டென்ஸ் இருந்ததுங்க. பயங்கர ஷாக்கிங்கான ஒரு சென்டென்ஸ். நீ இந்த இடத்துலேருந்து ஓடலை அப்படின்னா உனக்கும் அதே தான் நடக்கும், எனக்கு என்ன நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஹஹா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த ஹஹஹான்னு படிக்கும்போதே ஒரு பெண் சிரிக்கிற சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்குது. இவங்களுக்கு பயந்துட்டு அப்போ திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த ஜன்னலுக்கு வெளியே அதே கருப்பான உருவம் வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. இப்போது அந்த கருப்பான உருவம் அப்படியே பயங்கர ஆக்ரோஷமாக இவங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. சொல்லும் போதே பயங்கரமாக புல்லரிக்குது எனக்கு. ஆக்ரோஷமாக சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த ஆக்ரோஷத்தை பார்த்து பயந்து போன எமிலி அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வராங்க. டோரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆன உடனே குடுகுடுன்னு இவங்களுடைய ரூம், அதாவது மெயின் ரூமுக்கு வருவாங்க இல்லையா, மெயின் ரூமுக்கு வந்த உடனே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. ஓரமாக அந்த சீசா சேர், அந்த ஆட்டிக்கில் இருந்தது இல்லையா, அந்த சீசா சேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வைக்கப்பட்டிருந்தது. அந்த சீசா சேர் ஆடிக்கிட்டே இருந்ததுங்க. அந்த சீசா சேர் ஆடுற சவுண்ட் வந்து கரக்குன்னு அந்த சவுண்ட் வந்து இவங்களுடைய காதுகளுக்கு கேட்குது. பயத்திலேயே டார்ச் லைட்டை அடித்து அந்த சீசா சேரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சீசா சேர் மட்டும் ஆடுது, ஆனால் யாருமே இல்லை அந்த சேரில். ஒருவேளை இப்பயும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தன்னை பயம் பொறுத்துறதுக்காக நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்ச் லைட் அடித்து அந்த சேரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குதுங்க. அந்த சேர் மேலே ஒரு உருவம் வருது. அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவம் ஆட்டோமேட்டிக்காக வரதை வந்து பார்க்குறாங்க. அந்த உருவம் யாருடைய உருவம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் கவுன் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு உருவம். அந்த உருவத்துடைய முகம் வந்து அவங்களுக்கு கிளியராக தெரியல. அப்படியே முடி எல்லாமே வந்து முன்னாடி விழுந்து இருந்தது. ஹூ இஸ் தட் அப்படின்னு டார்ச் லைட்டை நேராக அவங்களுடைய முகத்துக்கு நேராக அடிக்கிறாங்க. அந்த உருவத்துடைய முகத்துக்கு நேராக அடிக்கிறாங்க. அந்த உருவம் மெதுவாக வந்து அந்த முடியை வந்து தூக்கி பின்னாடி போட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குதுங்க. திரும்பி பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக்குங்க எமிலிக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த உருவம் வேறு யாரும் கிடையாது, பிரண்ட் தான். பிரண்ட்டுடைய ஃபேஸ். ஆனால் அந்த ஃபேஸில் வந்து ஒரு பாதி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கப்பட்டிருக்கு, ரத்தம் வந்து கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. பிரண்ட் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு விக்கெட் ஸ்மைல் கொடுத்துக்கிட்டு ஹாய் எமிலி அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. இந்த ஹாய் எமிலி அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடுன்னு ஓடுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. இவங்க ஓடும்போது இவங்களுக்கு பின்னாடியே யாரோ ஹால்வேல இவங்களை துரத்திக்கிட்டு வர மாதிரி எமிலி வெயிட் அப்படின்னு கத்திக்கிட்டே துரத்திக்கிட்டு வர மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்டிருக்கு. இவங்க குடுன்னு ஓடுறாங்க. படிக்கட்டு வழியாக இறங்குறாங்க. படிக்கட்டு வழியாக இறங்கி நேராக ஃபாஸ்ட்டாக வந்து மெயின் டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. மெயின் டோர் ஓப்பன் ஆகலை. திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா படிக்கட்டுக்கு மேலே அந்த வெள்ளை கலர் கவுன் போட்ட பிரண்ட்டுடைய ஆன்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. மெதுவாக ஸ்லோவாக அந்த ஆன்மா வந்து அந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி வருதுங்க. அப்படியே எமிலி வெயிட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இறங்கி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த ஆன்மா பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவங்க கை கால் எல்லாமே கடன்னு நடுங்குது. இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரில. அப்படியே பயத்திலே இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கடவுளை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஓ ஜீசஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பியும் அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது. இவங்க அந்த கேஸிலிருந்து வெளியே ஓடி வராங்க. வெளியே ஓடி வந்த உடனே அப்படியே மெதுவாக அந்த டோர் வந்து லாக் ஆகுதுங்க. அந்த டோர் மூடும் போதே அந்த பிரண்ட்டுடைய ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் நின்றுக்கிட்டு இருக்கு. உள்ளே நின்றுக்கிட்டு என்ன தெரியுமா ஒரு டைலாக் விட்டுருக்கு, முடிஞ்சா இந்த டைமை நீ ஓடி போயிரு, இன்னொரு தடவை இதுக்குள்ளே வந்த அப்படின்னா உன்னுடைய சாவு நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்குங்க. அப்படியே அந்த டோருமே க்ளோஸ் ஆகுது. பயத்தில் இவங்க அப்படியே இவங்க எடுத்துகிட்டு போன பொருளெல்லாம் அங்கேயே விட்டுட்டு இவங்க குடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து ஃபைனலாக ஒரு தடவை அந்த கேஸில் திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேஸில் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஜன்னல் ஒரு
மிகப்பெரிய ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலுக்கு உள்ள, அதாவது வீட்டுக்குள்ளே அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரெண்டோடைய ஆன்மா, அதாவது வெள்ளை கலர் கவுன் போட்ட ஆன்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்குங்க. அப்படியே ரத்தம்லாம் கசிஞ்சிக்கிட்டு இருக்குது, முடியை வந்து இப்படியே கோதி விட்டுக்கிட்டு இருக்குது. அப்படியே வந்து எமிலியை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு பக்கத்துலேயே இன்னொரு உருவத்தையும் பார்க்குறாங்க. அதுவும் ஒரு ஆன்மா தான். அது யார் அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அது வேறு யாரும் கிடையாது, மிஸ்டர் ஜெர்கின்ஸ், அதாவது பிரண்ட்டுடைய தாத்தா. அந்த தாத்தா பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவருடைய கையில் ஒரு பொருள் இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. என்னடா இது பொருள் அப்படின்னு சொல்லி உத்து பார்க்கும்போது அவருடைய கையில் ஒரு மிகப்பெரிய சுத்தியில பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஹிஸ்ட்ரியே வந்து தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அது தாத்தாவுமே ஒரு ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் நைட்டு முழுவதும் இவங்க அந்த கேசலில் இருந்திருக்காங்க. அந்த 2 ஆன்மாக்களுக்கு மத்தியில் தான் இருந்திருக்காங்க. அந்த கேஸில் கேர்டேக்கர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. மார்னிங் வந்து ப்ராப்பராக அந்த கேஸில் க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுப்பாங்க. நைட் டைமில் எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அந்த கேஸில் நைட் டைமில் இது வரைக்கும் யாருமே தங்கினதில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேசல் உண்மை தான், ஆனால் அந்த பிரண்ட் அப்படின்ற ஒரு பேரையும் சேஞ்ச் பண்ணிட்டேன், மிஸ்டர் ஜெர்கின்ஸ் அப்படின்ற ஒரு பேருமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அந்த ஒரு கேசலோடைய ஓனர் ரொம்பவும் இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன். இப்போது அது ஓன் பண்ணுறது, இப்போ கூட அந்த கேசல் இருக்குது. அது இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹாண்டட் கேசல் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படின்னு வந்து ரோஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த கேசலை பற்றின இன்னும் டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நடந்தது, அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஷேர் பண்ணலாம். எங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.